கடந்த 500 ஆண்டுகளுக்கு மேலாக ஐரோப்பாவிலும் உலகிலும் பண்பாடு, பொருளாதாரம், படைத்துறை, அரசியல் ஆகியவற்றில் வலுவான செல்வாக்கு கொண்ட ஒரு நாடுதான் பிரான்ஸ். 17ஆம் 18ஆம் நூற்றாண்டுகள்ல வட அமெரிக்கா, தென்கிழக்கு ஆசியா ஆகிய பகுதிகளில் பெரும் பகுதிகளை பிரான்ஸ் தனது குடியேற்றவாத ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்திருந்தது. 19ஆம் நூற்றாண்டிலும் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் ஆப்பிரிக்காவின் வடக்கு, மேற்கு, நடுப்பகுதிகளையும் தென்கிழக்கு ஆசியாவையும் பல கரீபிய, பசிபிக் தீவுகளையும் உள்ளடக்கிய குடியேற்றவாத பேரரசை பிரான்ஸ் கட்டியெழுப்பியது. அக்காலத்தில் இதுவே இரண்டாவது மிகப்பெரிய குடியேற்றவாத பேரரசாகவும் விளங்கியது. ஐக்கிய நாடுகள் சபை, G8 நாடுகள், ஐரோப்பிய ஒன்றியம் ஆகிய அமைப்புகள்ல உறுப்பினராக உள்ள ஒரு நாடும் பிரான்ஸ் தான். ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையின் உறுப்பினரான பிரான்ஸ் வீட்டோ அதிகாரம் கொண்ட ஒரு நாடு. அது மாத்திரமல்ல, உலகில் அங்கீகரிக்கப்பட்ட 8 அணுசக்தி நாடுகளிலும் பிரான்சும் ஒன்று. பிரான்ஸ் தான் உலகிலேயே அதிக அளவு சுற்றுலா பயணிகள் செல்லும் ஒரு நாடு. ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 82 மில்லியன் சுற்றுலா பயணிகள் இந்த நாட்டுக்கு வருகை தருகிறார்கள். இப்படி பிரான்ஸ் பற்றி நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சு வச்சிருக்கணுங்கிற ஒரு பதிவு தான் இந்த ஒரு பதிவு. இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்பதான் நாங்க போடுற புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் மூலமா உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிட்டத்தட்ட 6,43,801 சதுர கிலோமீட்டர்கள் நிலப்பரப்பை கொண்ட பிரான்ஸ் நாட்டினுடைய தலைநகரம், அதே நேரம் மிகப்பெரிய நகரம் பாரிஸ் தான். பிரான்ஸ் அப்படிங்கிற பெயர் மேற்கு ரோம ராஜ்யத்தினுடைய வீழ்ச்சிக்கு பின்னர் இப்பிரதேசங்களில் குடியேறிய ஏர்மனிய பிராங்கின மக்கள் தொடர்பில் ஏற்பட்டதாக கருதப்படுகிறது. அதாவது பிரான்ஸ் என்பது பிராங்க் மக்களின் நாடு எனும் பொருள் தரும் பிரான்சியா எனும் லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டதாக கருதப்படுகிறது. பிரான்சின் எல்லைகள் பண்டைய கவுல் ராஜ்யத்தின் எல்லைகளோடு அன்னளவாக ஒத்து போகிறதாக காணப்படுது. அதாவது கவுல் ராஜ்யமானது ஜூலியஸ் சீசரினால் கிறிஸ்துவுக்கு முன் 1ஆம் நூற்றாண்டில் கைப்பற்றப்பட்டது. கவுலியர்கள் காலப்போக்கில் தமது மொழியான கவுலிய மொழியை விட்டு ரோமன் பேச்சையும் கலாச்சாரத்தையும் தழுவிக்கொள்கிறார்கள். பிற்காலத்துல இந்த கவுலிய மொழிதான் பிரெஞ்சு மொழியாக மாறுகிறது. கிறிஸ்துவுக்கு பின் 2ஆம் 3ஆம் நூற்றாண்டுகள்ல கிறிஸ்தவம் இப்பிரதேசங்கள்ல வேரூன்று தொடங்குகிறது. கிறிஸ்துவுக்கு பின் 4ஆம் நூற்றாண்டுல அது இங்கே நிலையான இடத்தை பிடித்து விடுகிறது. புனித ஜெரோம் தமது கட்டுரையொன்றில் தூய கிறிஸ்தவம் கவுலில் மட்டுமே காணப்படுகிறது என எழுதுகிறார். ஐரோப்பிய மத்திய காலங்கள்ல பிரான்சின் ஆட்சியாளர்கள் இதை பயன்படுத்தி தமது நாட்டை அதி கிறிஸ்தவ ராஜ்யம் பிரான்ஸ் என அழைக்கிறார்கள். கிட்டத்தட்ட 45 உலக பாரம்பரிய தலங்களை கொண்ட ஒரு நாடுதான் பிரான்ஸ். 2023 மட்டுமே கிட்டத்தட்ட 100 மில்லியனுக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்திருக்கிறாங்க. இது இந்த நாட்டினுடைய மிக அதிகமான சுற்றுலா பயணிகளுடைய வருகையின் ஆண்டாக கருதப்படுது. அது மாத்திரமல்ல, இந்த நாட்டினுடைய மொத்த வருமானத்துல 30% அதிகமான வருமானம் இந்த வெளிநாட்டவர்களின் வருகையாலேயே கிடைக்கிறது. பிரான்சினுடைய சுற்றுலா தலம் அப்படிங்கும் போது எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடிய ஒன்றுதான் பிரான்சினுடைய ஈஃபில் டவர். பிரான்சின் அடையாளமாக விளங்குகிற ஈஃபில் கோபுரம் 1889 பாரிஸில் கட்டப்பட்டது. 324 மீட்டர் உயரமுடையது. அது மாத்திரமல்ல, கிட்டத்தட்ட 7 மில்லியனுக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் இந்த ஈஃபில் கோபுரத்தை பார்க்கறதுக்காகவே பிரான்சுக்கு வராங்களாம். பிரான்ஸ் ஒவ்வொரு ஆண்டும் உலகின் சிறந்த மதுபானங்களை உற்பத்தி செய்கிறது. சாம்பைன், மெர்லோட் மற்றும் செம்பருத்தி பூ மது உலக அளவில் பிரபலமானவை. பாரிஸ் உலகின் கலை மற்றும் ஃபேஷன் மையமாக கருதப்படுகிறது. லூவர்ட் அருங்காட்சியகத்தில் மோனாலிசா உள்ளிட்ட புகழ்பெற்ற ஓவியங்கள் காணப்படுகின்றது. பிரெஞ்சு மொழி அழகானதாகவும் உலகளாவிய ரீதியில் முக்கியத்துவம் கொண்டதாகவும் கருதப்படுகிறது. 29 நாடுகளின் அதிகாரப்பூர்வ மொழியாக இருக்கும் பிரெஞ்சு கலை, இலக்கியம் மற்றும் காதல் மொழியாக திகழ்கிறது. பிரான்சில் ஆயிரக்கணக்கான பழமையான கோட்டைகளும் அரண்மனைகளும் உள்ளன. குறிப்பாக லோயர் பள்ளத்தாக்கு பகுதி கோட்டைகளின் மகத்துவத்திற்காக யுனெஸ்கோ உலக பாரம்பரிய இடமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆற்றல், வானியல் மற்றும் மருத்துவ ஆராய்ச்சிகளில் உலகின் முன்னணி நாடாக விளங்குவதும் பிரான்ஸ் தான். பிரான்சில் தான் உலகின் மிக சிறந்த சுகாதார அமைப்புகளும் சமூக நலத்திட்டங்களும் செயல்படுத்தப்படுகின்றன. இது அனைத்து குடிமக்களுக்கும் தரமான மருத்துவ சேவைகளை இலவசமாக வழங்குகிறது. உலக புகழ் பெற்ற உணவுகளின் பிறப்பிடமாக கருதப்படுவதும் பிரான்ஸ் தான். சீஸ் வகைகள், பாக்கெட் மற்றும் மக்கரோன்கள் உள்ளிட்டவை உணவின் தனித்துவத்தை காட்டுகிறது. உணவுக்கான மரியாதை காரணமாக பிரெஞ்சு உணவு கலாச்சாரம் யுனெஸ்கோ பாரம்பரியமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. பிரான்சினுடைய சீஸ் கலாச்சாரம் உலகின் மிகவும் பிரபலமான ஒரு கலாச்சாரமாக காணப்படுகிறது. கிரம்மி, கேம்பர்ட், ராக்போர்ட் போன்ற பிரபலமான சீஸ் வகைகள் இங்குதான் உருவாக்கப்படுகிறது.
பிரான்ஸ் மக்கள் நேரத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கின்றார்கள். வணிக சந்திப்புகளாக இருக்கட்டும், சமூகவியல் நடவடிக்கைகளாக இருக்கட்டும், நேரத்தை சரியாக பின்பற்றுவது அவசியம் என கருதுகிறவர்கள் இவர்கள். பொது இடங்களில் புகையிலை பிடிப்பது தொடர்பாக கடுமையான சட்டங்கள் காணப்படுகின்றது. சுற்றுச்சூழல் மீது அதிகளவு முக்கியத்துவம் கொண்டவர்களாக பிரான்ஸ் நாட்டவர்கள் காணப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, புகையிலை விளம்பரங்கள் சட்டப்படி செல்லாது. காலை உணவில் சாக்லேட்டை கொண்டு சாப்பிடுவது இவர்களுடைய ஒரு சாதாரண நடவடிக்கையாக காணப்படுகிறது. அதே நேரம் ஒருவருடைய அனுமதியின்றி அவர் மீது தண்ணீர் தெளித்தால் சட்டப்படி வழக்கு தொடரலாம் என்பதும் இந்நாட்டினுடைய ஒரு சட்டம். இப்படி தனக்கென ஒரு தனித்துவமான கலை, கலாச்சார, உணவு பழக்கத்தை கொண்ட ஒரு நாடுதான் பிரான்ஸ். இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன.